வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலைப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் விடியற்காலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் இன்று மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தினத்திற்கு மொத்தமாக 12,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது. இதில் நாளை தினத்திற்கான காலை 11 மணி, மதியம் 12 மணி, மதியம் 1 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி, இரவு 10 மணி ஆகிய ஸ்லாட்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கு அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. நாளை தினத்திற்கு மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் நாளை தினத்திற்கான காலை 11 மணி, மதியம் 12 மணி, மதியம் 2 மணி, மதியம் 3 மணி ஆகிய 4 ஸ்லாட்களில் மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட்கள் குறைவான எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட காரணத்தாலும் பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் சரியாக 5:30 மணி அளவிலேயே நாளை தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷனங்களும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான திவ்தேஷன் டோக்கன் நிலவரம். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக சரியாக விடியற்காலை 5:45 மணி அளவிலேயே நாளை தினத்திற்கான அனைத்து தரிசனங்களும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது வார விடுமுறை காரணமாகவும் தொடர் விடுமுறை காரணமாகவும் திருப்பதியில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சதர்ஷனத்தில் மட்டுமே தற்போது தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நீங்கள் செய்கின்ற ஊழியக்கும் இந்த வீடியோ மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.